ஸோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட். இது ரிலேட்டடாக சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இனிஷியலாக ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியே வராரு அப்படின்ட்டு சொல்கிறப்ப சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி நிறைய ட்ரஸ்டபுள் வெப்சைட்ஸ்லையும் வந்துச்சு. அது ரிலேட்டடாக நம்ம சேனல்லையும் நம்ம எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம். பட் அதுக்கப்புறம் டேஸ் போக போக சிஎஸ்கே பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததாக தெரிஞ்சு இப்படி டேஸ் போய்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் கேகேஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாகவும் பர்டிகுலராக கேகேஆரோட ஓனர் எஸ்ஆர்கே இதில் ரொம்பவே இன்வால்வ்டாக இருக்கிறதாகவும் நிறைய ட்ரஸ்டபுள் வெப்சைட்ஸ்லேருந்து வந்துச்சு. அது ரிலேட்டடாகவும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். பட் ரீசெண்டாக நேற்று என்ன மாதிரியான அப்டேட் வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ரொம்பவே ஹர்திக் பாண்டியா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாக ஒரு அப்டேட் வந்துச்சு. இதை நிறைய பேருமே வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இது ரிலேட்டடாக இன்னைக்கு சிஎஸ்கே சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போதைக்கு எந்த விதமான ட்ரேட்லையும் இன்வால்வ் ஆகிறதா இல்லை. எங்களோட 2026 சீசன் கம்ப்ளீட் ஆச்சு. அதோட போஸ்ட் ரிவ்யூ இன்னுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. ரீசெண்டாக எம்எல்சி போய்கிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எம்எல்சியில் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ன்ட்டு ஒரு டீம் இருக்கு. ஸோ எம்எல்சி மிட் ஆஃப் த சீசனில் போய்கிட்டு இருக்கு. எம்எல்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2026 சீசனுக்கான போஸ்ட் ரிவ்யூ நாங்கள் வைப்போம். அதுக்கப்புறம் தான் கோச்சஸ் கேப்டன்ஸ் இவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எந்த பிளேயரை ட்ரேடில் எடுக்கலாம் இல்லை ட்ரேடில் கொடுக்கலாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு. இப்போதைக்குமே எங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரேடில் அவைலபிளாக இருக்காங்கங்கிற அவேர்னஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த விதமான ட்ரேட்லையும் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே சிஇஓவும் சொல்லியிருந்தார். மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கான போஸ்ட் ரிவ்யூ இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நாங்கள் கோச்சஸ்ட இருந்து பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கோம். இது மட்டுமே கிடையாது, கோச்சஸோட பெர்ஃபார்மன்ஸையும் நாங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவுகள் எல்லாமே எடுப்போம். ஸோ இப்போதைக்குமே நாங்களுமே எந்த விதமான ட்ரேட் டாக்ஸில் இல்லைங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மும்பையில் இருக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் காட்டலை. கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் நடக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. பட் மும்பை இந்தியன்ஸும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் அந்த டீம்ஸ்ட இருந்து எதிர்பார்க்கிறது கொஞ்சம் இந்த ட்ரேடை கொஞ்சம் தள்ளி போடுது. ஸோ இந்த நியூஸ் ஆனது எல்லாமே கிரிக்பஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ எல்லாமே ட்ரஸ்டபுள் சைட்ஸுங்கிறதுனால நமக்குமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா ட்ரேட் விஷயத்தில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேட் வருது. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் நம்ம சிஎஸ்கேவையும் லைட்டாக எடுத்துட முடியாது. சஞ்சு சாம்சன் ட்ரேட்லேயும் மிஸ்டர் காசி விஸ்வநாத் இந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹர்திக் பாண்டியா விஷயத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அவர் யூஸ் பண்ணுறதாக ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாஸ்லையும் பேசப்படுது. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே சாத்தியமா? ஸோ ஹர்திக் பாண்டியா சென்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புகிறேன். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.